வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். இப்போ சமையலில் நம்ம வந்து அடை தோசை எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி இட்லி தோசை செய்கிறதுக்கு இது போல் நீங்கள் அடை தோசை செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடை தோசை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா பொருளும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1.5 டம்ளர் நம்ம கடலைப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். அடுத்தது 1 டம்ளர் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, அதையும் சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை நிலக்கடலை, அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே நம்ம எடுத்த அதே டம்ளரில் 3/4 டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசி, அதையும் சேர்த்துட்டு இது நல்லா கழுவிட்டு இது ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா 4 மணி நேரமாக நல்லா ஊற வச்சதுனால நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய துண்டு இஞ்சி, வரமிளகா ஒரு 6-7 வரமிளகா, பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வர பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது அரைச்ச பிறகு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 2-3 தடவை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டேன். இப்போ அரைச்சது பாருங்கள், ரொம்பவும் குறன்னு இல்லாமல் ஓரளவு இது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லா அரிசி பருப்பையும் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நம்ம அலசி இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலந்துட்டேன். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா மூடி வச்சுக்கலாம். இதை 2 மணி நேரம் இது போல் நம்ம மூடி வச்சு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அடை தோசை. வேறு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவு அரைச்சி மூடி வச்சு ஓப்பன் பண்ணிடுவோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் கூட சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் துருவல் சேர்க்கலை. மாவு பார்த்திங்கன்னா அடை மாதிரி வேணும்னா உங்களுக்கு கெட்டியாக இது பண்ணி கலந்துக்கோங்க. நான் தோசை மாதிரி ஊற்றுறதுனால இந்த அளவுக்கு நான் கலந்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு மாவு எடுத்து அதில் ஒன்று ஊற்றிடுவோம். ஆயில் கொஞ்சமாக சுற்றிலும் சேர்த்துக்குவோம். ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க.
ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ மேலெல்லாம் நல்லா வெந்த பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் மாற்றிக்குவோம். ஆன் பண்ணிட்டேன். திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி விட்டு சுற்றிலும் சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும், உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு வெந்துடும், ஆனால் வந்து கருகி போகிற அளவுக்கு ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் சுட்டு எடுக்கணும். திரும்பவும் திருப்பி விடுவோம். 2 சைடு இது போல் திருப்பி விட்டு கிறிஸ்பியான பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடை தோசை செஞ்சுட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னருக்கும் நம்ம எடுத்துக்கலாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம இதை செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.